ரோஸ் எப்படி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இந்த அழகான ரோஸில் தான் நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணோம். ரெடி பண்ண ரோஸ் ஆயிலை எப்படி நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து எப்படி ரோஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக நம்ம ரெடி பண்ண இந்த ரோஸ் ஆயிலை எப்படி நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெகுலர் ஆயிலாகவே யூஸ் பண்ணி கூட நீங்கள் வெளியில் போகலாம். நல்ல ஒரு மணமாகவே இருக்கும். அந்த ரோஸோட மனம் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம இதில் செம்பருத்தி பூவும் போட்டிருக்கறனால எக்ஸ்ட்ரா ஷைன்னே சொல்லலாம். ஏன்னா ரோஸ்லேயும் செம்பருத்தி பூவுலேயும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் நல்ல ஷைனிங்கும் நம்மளோட ஹேருக்கு கொடுக்கும். அதுதான் நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசரை நல்லா தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுங்க. ஃப்ரிஸியாக இருக்காது நம்மளோட ஹேரு, ப்ளஸ் டேண்ட்ரஃப்லாம் இருக்காது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கூட நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஆயில் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிஸி ஹேராக இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஆயிலை அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்குங்க. நீங்கள் வேறு எந்த ஒரு க்ரீமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ரோஸ் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் 1 மாதம் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்களாம். அப்புறமா நீங்களே எனக்கு சொல்வீங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாம்பில் கூட இந்த ரோஸ் ஆயிலை ஒரு ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவே உங்களோட ஹேர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் ரோஸில் நம்ம ஒரு ஹேர் மாஸ்க்காக கூட போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ரோஸில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கூட நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரோஸில் இவ்வளோ பெனிஃபிட்ஸா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா ரோஸ் ஆயில், ரோஸ் ஸ்ப்ரே, ரோஸ் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு தான் பிடிக்காது இந்த ரோஸு? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லு.